ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிலாஸ் ஆரி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர்பான ஸ்லீவ் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஸ்லீவ் மார்க் பண்ணிட்டோம். ஸோ லைனில் பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட் லைன் 3 லைன் தான் கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுகர் பீட் லைன் வந்து கொடுத்துட்ருக்கேன். ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளாக இருக்கும். ஃபினிஷ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக வரும். அந்த மாதிரியான ஒர்க் தான் இது. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நார்மலாக நம்ம எப்போ ஒர்க் பண்ணுற மாதிரி இல்லாமல். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுகர் பீட் லைன் கொடுத்ததுக்கப்புறம் ஆன்டிக் பீடையும் இந்த மாதிரி கட் பீடையும் மிக்ஸ் பண்ணி ஒரு லைன் கொடுக்க போகிறோம். அதாவது ஒரு ஆன்டிக் பீட் ஒரு கட் பீட் இந்த ரேஷியோவில் தான் வந்து நெக்ஸ்ட் லைன் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். நீடில் ஃபில் பண்ணியிருக்கிறதே பாருங்கள், ஒரு ஆன்டிக் பீட் அப்புறம் ஒரு கட் பீட். இது வந்து கோல்டன் கலர் கிளாஸ் கட் பீட் தான். மீடியம் சின்ன சைஸ் தான், மைக்ரோ பீட்ஸ் இல்லை, நார்மல் சைஸ் கட் பீட் தான் இது. ஸோ பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கட் பீட் ஒரு சுகர் பீட் மட்டும் லோட் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்க நார்மலாக ஸ்டிச் பண்ணுவோம், அந்த மாதிரியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துட்டாலே போதும். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், பட் லுக் வைஸ் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி அந்த ஆன்டிக் பீட் கட் பீட் லைனையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஒரு சுகர் பீட் லைன் தான் வந்து கொடுத்துட்ருக்கேன். இப்போ இந்த 3 லைன் சேர்ந்ததை ஒரு சின்ன பார்டர்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போதைக்கு அந்த சின்ன பார்டர் லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ இதே சேம் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ஒரு பார்டர் ஹைட்டுக்கு கொண்டுட்டு வர போகிறோம். ஸோ இந்த ஒரு ஸ்கேல் அளவுக்கு எனக்கு பார்டர் இருந்தால் போதுங்கிறதுனால நான் ஒரு ஸ்கேல் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா பார்டர் இல்லாமல் இந்த கிளாத்லேயுமே நம்ம பார்டர் இருக்கிற மாதிரி வந்து கொண்டுட்டு வர போகிறோம். ஸோ இப்போது பார்டர் மாதிரி ஒரு ஸ்கேல் அளவுக்கு மட்டும் போட்டுட்டு கீழே போட்டிருக்கோம்னா சேம் அந்த 3 லைனையுமே வந்து மேலேயுமே அதே மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்டர் ஸ்லீவ் லென்த் அதிகமாக இருக்குது, பார்டர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கேல் அளவை விட கொஞ்சம் அதிகமாகவே வந்து மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு ஸ்லீவோட லென்த் வந்து நம்ம கஸ்டமர் கொடுத்துருக்கிறது ஸ்லீவ் லென்த் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் என்னால் பார்டர் வந்து ஒரு ஸ்கேல் அளவு தான் வந்து வைக்க முடிஞ்சது. ஸோ பாருங்கள், சேம் அந்த ஸ்கேல் அளவுக்கு மார்க் பண்ணதில் இந்த கீழே போட்டிருந்த 3 லைனுமே அப்படியே காப்பி பண்ணி மேலேயுமே வந்து 3 லைன் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேப் வச்சு ஒரு 2 இன்ச் கிட்ட வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா சென்டரில் ஃப்ளவர் மாதிரி போட்டுட்டு கொடி மாதிரி வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் அந்த ரேஷியோ வந்து ஈவனாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் டேப்பில் மார்க் பண்ணிவிட்டு பண்ணுறேன். நிறைய பேர் வந்து ட்ரேசிங் மெத்தட்லாம் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது அப்படின்னாலும் நீங்கள் ஃபோட்டோ ஆர் ஏதாவது காப்பி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணதுக்கப்புறம் கூட ஒர்க் பண்ணலாம். நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரேஷியோலாம் கால்குலேட் பண்ணி தான் வந்து ஓனாகவே பேட்டர்ன்ஸை வந்து க்ரியேட் பண்ணிப்பேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு கொம்பு மாதிரி போட்டோம்னா அவ்வளோதான். ஆக்சுவலாக இதோட பேக் சைடு ஆல்ரெடி நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னமுமே பேக் சைடும் சேம் பேட்டர்ன் தான் வந்து போட்டிருப்போம். இந்த மாதிரி சேம் பேட்டர்னில் ஈஸியாக மார்க் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பேக் சைடில் போயிட்டு கூட பார்த்துக்கலாம், பேக் சைட் ஒர்க் பண்ணுற வீடியோ. ஸோ பாருங்கள், இதே தான் நம்ம பேக்கில் போட்டிருந்த அதே லைனை வந்து இங்கே ஸ்லீவுக்கும் கொண்டு வந்திருக்கோம். ஸோ பார்டராக வச்சு இதை ஹைலைட் பண்ண மாதிரி காமிக்க போகிறோம். பார்த்தீங்களா, இப்போ வந்து நம்ம அழகாக ரவுண்ட் போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்னதாக கொம்பு மாதிரி போட்டுட்டு நம்மளோட பேட்டர்னை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் மாதிரி போட்டிருந்தோம்ல, அதில் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் ஸ்டோன் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஏடி ஸ்டோன்லேயே கொஞ்சம் பெரிய சைஸாக தெரியும், பட் பேக் சைடில் வந்து 4 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல்ஸை வந்து நம்ம நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டா போதும், ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கு க்ளூ எதுவும் அப்ளை பண்ண தேவையில்லை.
ஸோ பாருங்கள், சென்டரில் அந்த ஸ்டோன் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சீக்வன்ஸ் ப்ளஸ் ஒரு 4 சுகர் பீட், இதுதான் வந்து நம்ம கால்குலேஷன். ஸோ 4 சுகர் பீட் மட்டும் வர மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்னை கொண்டுட்டு வந்துடலாம். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். பட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான லுக்கில் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட்புட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் ஒரு ப்ளைன் சாரியெல்லாம் எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டான ஒர்க்கில் இருக்கும். ஸோ சிம்பிளான ஒரு பார்டர் லைன் நம்மளே க்ரியேட் பண்ணி அதை ஹைலைட் பண்ணிவிட்டு மேலேயுமே வந்து ஒர்க் கொடுக்க போகிறோம். ஸோ உங்கள் கஸ்டமருக்கு நீங்களே டிசைன் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் கஸ்டமருக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ளவரை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அந்த கொம்பு மாதிரி வந்து ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அதில் தான் வந்து சுகர் பீட் லைன் கொடுத்துட்ருக்கேன். இதே மாதிரி தான் வரும். எக்ஸஸாக வந்து நம்ம சின்னதாக லீஃப் மாதிரி போட்டுட்டு அதில் கட் பீட் வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபுல்லாகவே வந்து ப்ளைனாக இருக்குல்ல. ஸோ அந்த கொம்புக்கு பக்கத்துலேயே ஏதாவது சின்ன சின்ன ஸ்பேஸில் வந்து சின்னதாக இலை போட்டுட்டு இல்லை ஏதாவது லைன் மாதிரி போட்டுட்டு அதுக்கு வந்து கட் பீட்டில் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சுகர் பீட் லைன் ஒர்க் வந்து போட்டுட்ருக்கேன். நீங்கள் போடுற அந்த ஒவ்வொரு ஷேப்புமே தான் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு கொம்பு ட்ரா பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அதே மாதிரி சேமில் தான் வந்து மற்ற எல்லாமே வந்து ட்ரா பண்ணணும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருந்தது அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது. ஸோ அதனால தான் நீங்கள் ஓனாக ட்ரேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக இதெல்லாமே நோட் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொம்பு மாதிரி போட்டுட்டு நான் வந்து கட் பீட்ஸில் தான் வந்து ஒரு சின்னதாக லீஃப் பேட்டர்ன் அப்புறம் லைன் மாதிரி போட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு ஆன்டிக் பீட் இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும், பார்த்தாலே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி லைன்ஸ் தான் வந்து கொடுக்க போகிறோம், கிராஸ் லைன்ஸு. இதுக்கு வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த அதாவது ஆக்சுவலாக இது கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்த்துட்டோம், வி மாதிரியான லைனில் தான் வந்து இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த டிசைன் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் பார்டர் இல்லாமல் தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டைம் நம்ம பண்ணும்போது ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணி அதுக்கு மேலே வந்து ஒர்க் பண்ணுறோம். ஸோ பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்கேல் தான் வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்கேலில் வந்து சென்டர் லைனில் பார்த்திங்கன்னா 3 டாட் மாதிரி வச்சுக்கிட்டேன். அந்த டாட்டில் தான் வந்து நம்மளுக்கு லைன் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு நான் அந்த ஸ்கேலையே கால்குலேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சைடு ஃபுல்லாகவே அதாவது பாதி லைனை வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் நம்ம மார்க் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ரெண்டுமே வந்து ஈவனாக இருக்கணுன்றதுக்காக. ஸோ நான் வந்து எல்லா டேரக்ஷனுமே நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லைன் போட்டுக்கிறேன். பாருங்கள், கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே வந்து மார்க் பண்ணுங்கள். பாருங்கள், கொஞ்சம் கீழவே இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இந்த சாக் பற்றியுமே நான் சொல்லியிருக்கேன், நம்ம எவ்வளோ தான் மார்க் பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி எரேஸ் பண்ணாலும் கிளாத்தை வச்சு அது அப்படியே அழகாக ரிமூவ் ஆகிடும், நம்மளோட வேஸ்ட்டெல்லாம் வந்து போயிடும். ஸோ கரெக்டான மார்க்கிங்கை நம்ம ரொம்பவே ஈஸியாக பண்ணிக்க முடியும். மார்க் பண்ணதுக்கான எந்த ஒரு சாக் மார்க்கும் இருக்காது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த 3 லைனும் மெயினாக வந்து நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிட்டேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு லைன் வந்து இதில் வந்து ஆஃப் லைன் தான் வந்து வரும், பார்டருக்கு மேலே வர மாதிரி. பாருங்கள், ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்ம லைனை. ரொம்பவே எல்லா லைனுமே நீட்டாகவே வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சென்டரை கால்குலேட் பண்ணி ஒரு 1 இன்ச் அளவுக்கு சைடில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம கிளிப் ஸ்டோன் வந்து ஒட்ட போகிறோம். கிளிப் ஸ்டோனாக இருக்கும் அந்த ஸ்டோன் வந்து ஒட்ட போகிறோம். ஸோ அதுக்காக தான்
இந்த மாதிரி 1 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டோன் ஒட்டுற ஒர்க் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஸ்டோன் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து ஒர்க் பண்ண முடியும். இந்த சேம் ஒர்க்கை நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வேணும் ப்ளைனாக இந்த மாதிரி லைன் மட்டும் வேணும்னு நினைக்கிறவங்க போயிட்டு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், ஃபுல்லாகவே நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ B7000 க்ளூ அப்ளை பண்ணி தான் வந்து இந்த ஸ்டோனை வந்து ஒட்ட போகிறேன். ஏன்னா இது வந்து குந்தன் ஸ்டோன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கணும். அதனால் நீங்கள் கம்பல்சரி இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான க்ளூ அப்ளை பண்ணி தான் வந்து ஒட்டணும். ஏன்னா நம்ம ஸ்டோனை சுற்றிலுமே வந்து ப்ரொடெக்ஷன் லைன் மாதிரி எதுவுமே கொடுக்க போகிறதில்ல. ஸோ சைடில் மட்டும்தான் நம்மளுக்கு பீட்ஸ் ஒர்க் வரும். அதனால் நீங்கள் கம்பல்சரி நல்ல ஸ்ட்ராங்கான க்ளூ அப்ளை பண்ணி தான் வந்து இந்த ஸ்டோனை ஒட்டணும். இந்த ஒர்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ எப்படா ஃபினிஷ் பண்ணுவோன்னு எனக்குமே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி அவங்களுக்கும் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணும்போது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த ஒர்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணும்போதே ஓகே ரொம்ப நீட்டாகவே வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவும் இருந்தது. ஸோ அதனால தான் உங்களுக்குமே இந்த ஒர்க்கை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் சேம் ஒர்க்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். அதே மாதிரி பாருங்கள், ஸ்டோன் நான் ஒட்டிகிட்ருக்கேன். அந்த ஒட்டுற ஸ்டோன் வந்து இந்த மாதிரி கிராஸாக தான் வைக்கணும், ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடாது. சென்டரில் வைக்கிறதும் கிராஸாக தான் வச்சுருக்கேன். நம்ம வந்து லைனை மீன் பண்ணி லைனுக்கு இந்த மாதிரி கிராஸாக இருக்கணும். ஸோ ஸ்டோன்லாம் வச்சுட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஒர்க் பண்ண முடியும். இல்லை நடுவில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டோன்லாம் வந்து நகர்ந்து போயிட்டே இருக்கும். ஸோ நகர்ந்து போயிட்டு அதோட க்ளூ வந்து வேறு எங்கேயாவது கிளாத்தில் பட்டுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதனால தான் சொன்னேன். இப்போ பாருங்கள், நான் ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டோன் வச்சுட்டு அது சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு கட் பீட் அண்ட் பீட் சீக்வன்ஸ் இந்த ரேஷியோவில் தான் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். பட் போன வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டும் தெளிவான வீடியோவே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக சேம் பேட்டர்ன் தான், அதே போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஒர்க்கில் வந்து பார்க்கலாம். பாய்.